ആഗസ്റ്റ് 20-ാം തീയതിയാണ്. 18, 19, 20 ആഗസ്റ്റ് മാസത്തിൽ 3 ദിവസം നമ്മളിവിടെ ആഘോഷിക്കുന്നുണ്ട്. അതിന് മുന്നോടിയായി നമ്മൾ നടത്തുന്ന കലാപരിപാടികൾ, പ്രോഗ്രാംസുകൾ, എസ്ഐ കോമ്പറ്റീഷനാണ് ആദ്യമായിട്ട് നമ്മൾ നടത്താൻ പോകുന്നത്. ഇന്ന് ഈ പരിപാടിക്ക് ഇവിടെ വന്നിരിക്കുന്ന എല്ലാ കുട്ടികൾക്കും നല്ലതുപോലെ എഴുതുവാൻ ஸ்ரீநாராயண குருதேவனுடைய பிறந்த நாள் விழா 170வது ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எல்லா வருஷமும் தமிழ் மாதம் ஆவணி மாதம் சதய நட்சத்திரம் அன்றைக்கி நடைபெறும். அதே போன்று இன்றைக்கும் 170வது பிறந்தநாள் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இந்த எல்லா வருஷமும் இந்த சதய விழாவை முன்னிட்டு, அதாவது குருதேவனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகளுக்கு இன்னைக்கு மட்டும் 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு தமிழ், மலையாளம் மற்றும் ஆங்கில மொழிகளில் காம்படிஷன் நடக்குது. ஸ்ரீநாராயண குருதேவனை பற்றி பல்வேறு அவருடைய மகிமைகளையும் மகத்துவங்களையும் பல்வேறு விஷயங்களையும் இன்றைக்கி நடந்து பெற்று கொண்டிருக்கிற இந்த போட்டி எல்லா வருஷமும் சதயத்தன்னைக்கு நடைபெறும். ஆவணி மாதம் தமிழ், மலையாளம் மற்றும் ஆங்கில மொழிகளில் குழந்தைகள் கட்டுரையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கலந்து கொள்கிற வெற்றி தோல்வி, அதாவது வெற்றி அடைந்த குழந்தைகளுக்கு வருகிற இந்த சதய நாள் அன்னைக்கு, அதாவது 18, 19, 20 3 நாள் சதய விசேஷம் நடந்து கொண்டிருக்குது. அன்னைக்கு அவங்களுக்கு வெற்றி பெற்றவங்களுக்கு உண்டான பரிசுகளை கொடுப்போம். இது எல்லா வருஷமும் இந்த 3 நாள் இதெல்லாம் மற்ற பள்ளிக்கூடங்களும் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. இது அல்லாமல் ஸ்போர்ட்ஸ் நடக்குது. அதாவது 170வது குரு ஜெயந்தியை முன்னிட்டு 20/7/2002 சனிக்கிழமை, அதாவது நம்ம விளையாட்டு போட்டிகள் இந்த விழா நடத்துகிறதே 3, ஒன்று ஸ்ரீநாராயண மிஷன், இன்னொன்று ஸ்ரீநாராயண குரு சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, இன்னொன்று ஸ்ரீநாராயண குரு எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு. இந்த 3ம் இணைந்து தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கு எல்லா வருஷமும்.
விளையாட்டு போட்டிகள் வந்து ஸ்ரீநாராயண குரு காலேஜ் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு மதுக்கரையில் அவங்க நம்ம காலேஜ் இது கூட சம்மந்தப்பட்ட காலேஜ் இருக்குது. அங்கே தான் இந்த போட்டி நடைபெறும். இது 27ஆம் தேதி அன்றைக்கி சனிக்கிழமை. அதாவது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நோட்டீஸ் இது பண்ணியிருக்கோம். ஏதாவது காரணத்தால் மழை நீர் காரணத்தினால் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் இன்னும் நடக்கலாம். ஆனால் நடைபெறும். இது ஜெயந்தி அன்னைக்கு இதனுடைய ப்ரைஸுகள் வெற்றி தோல்விகள் பார்த்து ப்ரைஸுகள் அந்த ஜெயந்தி அன்னைக்கு கொடுக்கப்படும். இதுக்கு பிரமுகர்கள் அவங்க சிவகிரியிலிருந்து சாமிகள் வந்து சாமிகளுடைய குருதேவனை பற்றி உண்டான போதனைகள் பண்ணுவாங்க. 3 நாள் 2000 பேருக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு அதான் அந்த முகாம்களில் கொண்டே கொடுக்கும். இங்கேயும் வந்து அன்னதானத்தில் வந்து பங்கு கொள்றதுக்கு ஒரு 2500 பேர் இங்கேயும் பங்கு கொள்வாங்க. ஒரு 1000 பேர்த்துக்கு பக்கம் நாங்கள் அன்னதானம் வந்து வெளியே முகாமுன்னா அநாத விடுதிகளுக்கு கொண்டே நாங்கள் கொடுத்துட்டு இது பண்ணியிருக்கோம். இது 170வது ஆண்டு. இந்த வருஷம் வரைக்கும் எல்லாமே சீர சிறப்போடு நடந்து கொண்டிருக்கு. இதனுடைய தலைவர் இப்போது நாளை இந்த 170வது ஆண்டு விழா நடத்துறதுக்கு உண்டான ஜெனரல் கன்வீனர் மிஸ்டர் மோகன், அவர் தான் இது ஜெனரல் கன்வீனர். இந்த ஸ்ரீநாராயண மிஷனுடைய பிரசிடெண்ட்டு மிஸ்டர் ஹரீஷ் குமார், ஜெனரல் செக்ரட்டரி வேலாயுதம், ட்ரெஷரர்ஸ் மிஸ்டர் கங்காதரன். அஞ்சுங்களா இப்போ நிலவில் இருக்கிறது. இது 3 ஆண்டுகளுக்கு வரைக்கும் மாறிட்டு இருக்கும். அதே மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு ஸ்ரீநாராயணபுரி எஜுகேஷன் ட்ரஸ்ட்டில் சேர்மேன் செக்ரட்டரி வேறு இருக்காங்க. ஸ்ரீநாராயணபுரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் சேர்மேன் மிஸ்டர் ஹரீஷ் குமார், செக்ரட்டரி வேலாயுதம். இது வரைக்கும் நல்லபடியாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு.